உலகம் முழுவதும் ஒரே குழப்பம். கந்த புராணம் எபிசோட் 2. இந்த உலகத்தை உண்மையிலேயே படைச்சது யாரு? பிரம்மாவா, மகாவிஷ்ணுவா, சூரியனா, இல்லனா இது எல்லாத்துக்குமே அப்பாற்பட்ட ஒரு பரம்பொருளா? இந்த கேள்விக்கான பதில் தெரியாம மனிதர்கள் மட்டும் இல்ல, தேவர்களே குழம்பி போன ஒரு காலம் இருந்துச்சு. அந்த குழப்பத்தை தீர்க்க அவங்க எல்லாரும் யாரை தேடி போனாங்க தெரியுமா? அந்த ஒரு சந்திப்புக்கு அப்புறம்தான் இந்த உலகத்துக்கு புராணங்கள் தோன்றியதற்கான காரணம் வெளிப்பட்டது. அந்த அதிசயமான நிகழ்வைத்தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, மித்தாலஜி வேர்ல்டு தமிழ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். கடந்த எபிசோட்ல நைமிசாரண்யத்துல கூடியிருந்த எல்லா மகரிஷிகளோட வேண்டுகோளை ஏற்று சூத மகரிஷி கந்த புராணத்தை விரிவா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவர் சொல்ற அந்த புனிதமான கதைக்குள்ள நாமும் பயணிப்போம். சூத மகரிஷி முனிவர்களை பார்த்து, முனிவர்களே, இன்னைக்கு நான் சொல்ல போற கதை சாதாரண கதை இல்ல. கலியுகத்துல மனிதர்களோட அறியாமைய நீக்கி இறைவனோட அருளை பெற செய்யற தெய்வீக வரலாறு. மனதை ஒருமுகப்படுத்தி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு துவாபர யுகத்துல நடந்த ஒரு அதிசய நிகழ்வை சொல்ல ஆரம்பிச்சாரு. அந்த காலத்துல மனிதர்களோட ஞானம் மெதுவா குறைய ஆரம்பிச்சது. வேதங்களை முழுமையா கற்றவங்க ரொம்பவே அரிதாகி விட்டாங்க. இறைவனோட உண்மையான தத்துவம் மக்களுக்கு இடையில மறைய தொடங்குச்சு. அதன் விளைவா உலகத்தை உண்மையிலேயே படைச்சது யார் அப்படிங்கிற கேள்விக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில சொல்ல ஆரம்பிச்சாங்க. சிலர் உணவுதான் உலகத்தோட ஆதாரம்னு சொன்னாங்க. சிலர் மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொன்னாங்க. வேறு சிலர் சூரியன், காற்று, நெருப்பு இவைகள் தான் உலகத்தை இயக்குகின்றன அப்படின்னு வாதம் செஞ்சாங்க. இன்னும் சிலர் பிரம்மாவே படைத்தார் அப்படின்னு சொன்னாங்க. சிலர் மகாவிஷ்ணு தான் காரணம்னு சொன்னாங்க. இயற்கை, மாயை, தர்மம் இப்படி ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு தெரிஞ்சத உண்மைன்னு நம்பினாங்க. ஆனா அந்த ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருளான சிவபெருமான் தான் அனைத்திற்கும் மூல காரணம் அப்படிங்கிறத யாருமே உணரல. அறியாமை அதிகரிக்க வேத ஓசைகள் கொஞ்சம் கொஞ்சமா உலகத்திலிருந்து மறைய ஆரம்பிச்சது. யாகங்கள் நின்றது, வேள்விகள் குறைஞ்சு போச்சு, கோவில்கள்ல பூஜைகள் குறைஞ்சு போச்சு, தர்மம் கொஞ்சம் கொஞ்சமா சிதைய ஆரம்பிச்சது. இதையெல்லாம் பார்த்த தேவர்கள் ரொம்பவே கவலைப்பட்டாங்க. இப்படியே போச்சுன்னா உலகம் அழிவை நோக்கி போயிடும் அப்படின்னு நினைச்சு எல்லாரும் ஒண்ணு கூடி கைலாய மலையை நோக்கி புறப்படுறாங்க. கைலாயத்துல உமாதேவி கூட தெய்வீக சிம்மாசனத்துல உட்கார்ந்திருந்த சிவபெருமான அவர்கள் தரிசனம் செஞ்சாங்க. அவரோட திருவடிய வணங்கிய தேவர்கள்ல மகாவிஷ்ணு முன் வந்து பணிவோட பேச ஆரம்பிக்கிறாரு. மகாதேவா, உலகம் முழுவதும் அறியாமை பரவி விட்டது. மக்கள் வேதங்களை மறந்து விட்டார்கள். தாங்களே உலகத்தின் மூல காரணம் என்பதை யாரும் உணரவில்லை. யாகங்களும் வேள்விகளும் நின்றுவிட்டன. தர்மம் மெதுவாக அழிந்து வருகிறது. இந்த நிலையை மாற்றக்கூடியவர் தாங்கள் மட்டுமே. உலகம் மீண்டும் தர்ம வழிக்கு திரும்ப என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறாங்க. தேவர்களோட வேண்டுகோளை கேட்ட சிவபெருமான் மெதுவா சிரிச்சுக்கிட்டே எல்லாரையும் பார்த்து சொல்றாங்க. தேவர்களே, வேதங்களும் சாஸ்திரங்களும் அளவிட முடியாத ஞான பொக்கிசங்கள். ஆனால் அவற்றை எல்லா மனிதர்களாலும் கற்று புரிந்து கொள்ள முடியாது. அதனால ஒவ்வொரு துவாபர யுகத்திலையும் நீங்கள் மனிதர்களா பிறந்து வேதங்களோட சாரத்தை மக்களுக்கு எளிமையா எடுத்து உரையுங்கள். அவர்கள் தர்மத்தை அறியவும் இறைவனை அடையவும் வழிகாட்டும் புராணங்களையும் புனித நூல்களையும் உருவாக்குங்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. சிவபெருமானோட கட்டளை ஏற்ற தேவர்கள், மகரிஷிகள் காலம் வந்தபோது மனிதர்களா அவதரித்து இந்த உலகத்துக்கு இறை அறிவை பரப்ப தொடங்குறாங்க. அவங்கள உலகம் முழுவதும் புகழ் பெற்றவர் தான் இந்த வேதவியாசர். சத்தியவதியோட மகனா பிறந்த அவரு மனிதர்களோட அறிவை நினைச்சு ஒரு மகத்தான செயலை செய்யறாங்க.
அப்போ வேதங்கள் அனைத்தும் ஒரே தொகுப்பா இருந்துச்சு. அத புரிஞ்சுக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால அவர் அந்த ஒரே வேதத்தை ரிக் வேதம், யஜுர் வேதம், சாம வேதம், அதர்வன வேதம்னு 4 பகுதிகளா பிரிச்சிட்டாரு. அதோட மட்டும் இல்லாம வேதங்களை எல்லாராலையும் படிக்க முடியாதுன்னு உணர்ந்துகிட்ட அவரு சாதாரண மக்களும் இறைவனோட மகிமைய தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக 18 மகா புராணங்களை உருவாக்குனாரு. அதுல ரொம்பவே சிறப்புமிக்க புராணங்கள்ல ஒண்ணுதான் இந்த கந்த புராணம். இதுல முருகப்பெருமானோட அவதாரம், அவரோட தெய்வீக லீலைகள், அசுரர்களை அளித்த வீர வரலாறு, இந்த உலகத்துக்கு அவர் அளித்த ஞான உபதேசங்கள், இது எல்லாத்தையும் தனக்குள்ள கொண்ட ஒரு தெய்வீக பொக்கிஷம். இந்த புராணத்தை பக்தியோட கேட்டா அவங்களோட அறியாமை அகலும், மனக்கவலைகள் நீங்கும், இறை அருள் பெருகும். அதனாலதான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா இந்த மகா புராணம் பக்தர்களால போற்றப்பட்டுக்கிட்டு வருது. ஆனா இந்த கந்த புராணம் எந்த நிகழ்வோட தொடங்குது தெரியுமா? முருகப்பெருமானோட அவதாரத்துக்கு முன்னாடியே நடந்த ஒரு அதிசயமான சம்பவத்து கூட தான். அதுதான் பார்வதி தேவியோட தெய்வீக அவதாரம். அந்த அற்புதமான கதைய அடுத்த எபிசோட்ல விரிவா பார்க்கலாம். இப்பதான் முதல் தடவை இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைட்ல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இதுக்கு முந்தின தொடர்ச்சியை பார்க்கணும்னா வீடியோட கடைசியில பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க. ஓம் சரவண பவ. நன்றி.